ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ஸ்டன்ட் கிறிஸ்பியான சிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எக் சிப்ஸ். இதை நீங்கள் ஒரு 8 to 9 மினிட்ஸில் பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான சிப்ஸும் கூட. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையானது 2 முட்டை, உப்பு, கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன், பெப்பர், மைதா மாவு 3 டேபிள் ஸ்பூன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுலில் 2 முட்டையை உடைச்சிக்கணும். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். அப்புறம் பெப்பர் எவ்வளோ உங்களுக்கு காரம் தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கணும். அப்புறம் நம்ம மைதா மாவு எடுத்து வச்சுருக்கிறத சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணணும். கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா பீட் பண்ணணும். அந்த எக்கு கூட எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்புறம் கொஞ்சம் ஒரு 100 ml ஐஸ் வாட்டரை சேர்த்துக்கணும். சேர்த்தா நமக்கு சிப்ஸ் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஒரு பேனில் நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மிக்சரை ஸ்பூனில் நம்ம எடுத்து குட்டி குட்டி சிப்ஸாக நம்ம ஊற்றிக்கிட்டோம்னாலே அதுவே அழகாக உங்களுக்கு சிப் மாதிரி பொரிஞ்சு வந்துடும். பாருங்கள், நம்ம எதுவுமே சேர்க்காம வெறும் முட்டை வச்சே செஞ்சது நமக்கு எண்ணெயில் ஊற்றின உடனே எப்படி வத்தல் மாதிரி நல்லா கிறிஸ்பியாக சிப்ஸ் கிடைக்குதுன்னு பாருங்கள். இதை நீங்கள் பக்கத்து வீட்டில் கொடுத்தீங்கன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க எக்கில் செஞ்சதுன்னு சொல்லிட்டு. வத்தல் மாதிரியே இருக்கேன்னு தான் சொல்லுவாங்க. இதை நீங்கள் எல்லாருமே சாப்பிட்லாம். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் கூட சாப்பிட்லாம். குழந்தைங்க எல்லாருமே சாப்பிடலாம். எண்ணெயும் அவ்வளோ அப்சர்வ் பண்ணாது. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு 8 to 9 மினிட்ஸ்லேயே நீங்கள் இதை ரெடி பண்ணிடலாம். இது நல்ல ப்ரோட்டீன் ரிச்டு சிப்ஸ். குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். ரொம்ப நல்ல சிப்ஸ். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நல்லா கிறிஸ்பியாக வரும். அந்த டைமில் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம். இது நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 8 to 9 மினிட்ஸ்லேயே நீங்கள் ரெடி பண்ணிடலாம். வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சே நீங்கள் செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான சிப்ஸும் கூட. இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம். சாப்பாட்டுக்கும் டக்குன்னு எதுவுமே சைடிஷ் இல்லாத டைமில் ஒரு 8 to 9 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணி நீங்கள் சைடிஷாகவும் சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது எக்லே செஞ்சதுனால நீங்கள் ரொம்ப எக்ஸ்மெல்லாம் வரும் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதெல்லாம் எதுவும் கிடையாது. நல்லா கிறிஸ்பியாக நம்ம வீட்டில் செய்கிற வத்தல் மாதிரியே இன்ஸ்டண்ட்டாக 8 to 9 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.